نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பில் ஃபிர்அவுன் என்று நாங்கள் தலைப்பிட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த தலைப்பு? முதலாவது, இந்த உலகத்திலே எதேச்சாதிகாரம் உள்ள, சர்வாதிகாரம் உள்ள பல ஆட்சிகளையும் அநியாயங்களையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர் நினைத்த மாதிரி ஆள்கிறார்கள். நீதி, நியாயம் என்று எதுவுமே இல்லாமல் அவர்கள் நினைத்ததுதான் சட்டம், அவர்கள் போட்டதுதான் சட்டம் என்ற அமைப்பில் பல்வேறு ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, இந்த கொடுங்கோலர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அல் குர்ஆனிலே ஃபிர்அவுனை தான் திரும்ப 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 அல்லாஹ் சுட்டி காட்டிருக்கிறான். குர்ஆனிலே குர்ஆன் சாஃப்ட்வேர் வைத்திருக்கிறவர்கள் ஃபிர்அவுன் என்று டைப் செய்து கிளிக் பண்ணி பார்த்தால் மொத்தமாக குர்ஆனிலே 67 இடத்திலே ஃபிர்அவுனுடைய பெயர் சொல்லப்பட்டுள்ளது. ஃபிர்அவுன் என்ற வார்த்தை 67 இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதை தொடர்ந்து வருகின்ற வசனங்களில் எல்லாம் அவனை பற்றிய கதை தான் போகும். பெயர் மாத்திரம் 67 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே பெயர் சொல்லப்படாத நபிமார்கள் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியாது. பெயர் சொல்லப்படாத அல்லாஹ்வுடைய தூதர்கள் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு குர்ஆனிலே குறிப்பிட்ட சில அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய பெயர்கள் தான் வந்திருக்கிறது. அப்ப இப்படி ஒருவனை, ஃபிர்அவுன் என்ற ஒரு தனி நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 67 இடங்களில் அவனுடைய பெயரை சொல்லும் அளவுக்கு அவன்ல எங்களுக்கு என்ன தகவல் இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு எழுத்தையோ ஒரு வார்த்தையோ எதையுமே அல்லாஹ் வீணாக இறக்குவதில்லை. அவன் வீணாக இறக்கல, எல்லாத்துக்கும் விஷயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சொற்சுருக்கமான ஒரு புத்தகத்திலே ஃபிர்அவுனுடைய பெயரை மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 67 இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே குர்ஆனை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும் போது ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையிலே ஃபிர்அவுனை பற்றி தெரிவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவனுடைய கதையை, அவனுடைய பெயரை 67 இடத்துல சொல்வதாக இருந்தால் எத்தனை வசனங்கள் அவனுடைய அந்த சம்பவங்களோடு இணைக்கப்படுது, அதை கணக்கெடுக்க வேண்டும். இது நான் சொல்வது தனிய பெயர் மாத்திரம். ஃபிர்அவுன் செய்த அட்டூழியங்கள், ஃபிர்அவுன் செய்த அநியாயங்கள், ஃபிர்அவுன் செய்த துரோகங்கள், இதெல்லாம் வசனங்களையும் சேர்த்து பார்க்கும்போது அது 100ஐ தாண்டக்கூடும். அப்படி என்றால் ஃபிர்அவுனை இவ்வளவு தூரம் முதன்மைப்படுத்தி குர்ஆன் பேசுவதற்கு
என்ன காரணம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் போது, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு ஃபிர்அவுனிலே நிறைய படிப்பினைகள் இருக்கு. இவனை போன்று, இவனுடைய குணாதிசயங்களை போன்று, இவனுடைய தன்மைகளை போன்று என்னில் அது இருக்கக்கூடாது என்று படித்துக் கொள்வதற்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஃபிர்அவுன்ல இருக்கிறது. குர்ஆன் அதற்காகவோ என்னோ அல்லாஹு அலம் ஃபிர்அவுனையும் அவனுடைய அந்த ஆதரவாளர்கள், ஆலு ஃபிர்அவுன் அல்லது மலஉ ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சபை அவை பிரதானிகள், இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறையவே அல்லாஹ் பேசுகிறான். எனவே இப்பொழுது நடக்கிற இந்த உலகத்திலே இந்த ஃபிர்அவுனையும் அவனுடைய அந்த ஆதரவாளர்களையும் அவனுடைய அவை பிரதானிகள் அல்லது மினிஸ்டர்ஸ் அல்லது அவருடைய உயர்குடியினர் அந்த மக்களையும் பற்றி நாங்கள் குர்ஆன் தருகின்ற தகவல்களை நாங்கள் விளங்கும் போது, இந்த நடக்கிற உலகத்துல நடக்கிற விஷயம் என்ன என்பது எங்களுக்கு சற்று சாதாரணமாக புரிந்து போய்விடும். எதுவா நடக்கிறது என்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகின்ற சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு இன்று பகிர இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம், அவர் மீது இறக்கப்பட்ட வஹியை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த வஹியின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பல ஆயிரம், எல்லையில்லா அளவு இருக்கிறது. எனவேதான் இந்த தலைப்பிலே ஃபிர்அவுன் என்னென்ன செய்தான் என்ற தகவல்களை உங்களோடு கலந்து பேசிய பிறகு, ஃபிர்அவுனுடைய இறுதி முடிவை முடிந்தால், நம்மளால் நேரம் இடம் தருமாக இருந்தால் ஃபிர்அவுனுடைய முடிவு எப்படி அமைந்தது என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பேசிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனுடைய அந்த அவனையும் அவனுடைய கூட்டத்தை பற்றியும் அவனுடைய ஆதரவாளர்களை பற்றி சொல்லும் போது சூரா ஆல இம்ரானிலே குறிப்பிடுகிறான் 11வது வசனத்திலே, கஸ்ஸபூ பிஆயாத்தினா, எங்களுடைய அச்சாட்சிகளை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எதற்குன்னு சொன்னால், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடம் நடத்துகிறான். அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகள், அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் அவைகளை வரும்போது அதை நாங்கள் மரியாதையாக சத்தியம் என்று அதை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்திற்கு நாங்கள் சரணடைய வேண்டும். இதுதான் அல்லாஹ்விடத்திலே இருந்து அச்சாட்சி வந்து விட்டால். அல்லாஹ் சொன்னான், கஸ்ஸபூ பிஆயாத்தினா. அச்சாட்சி என்கிறதே ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எங்களுடைய அச்சாட்சிகளை பொய்ப்பித்தார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு அச்சாட்சிகளை கொடுத்தான். ஆனா இந்த ஃபிர்அவுனும் அவனுடைய ஆட்களும் என்ன செய்தார்கள்? ஒருவேளை செய்தார்கள். அதுல ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கஸ்ஸபூ பிஆயாத்தினா, அவர்கள் எங்களுடைய அச்சாட்சிகளை பொய் என்று சொன்னார்கள், பொய் என்று நம்பினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். இதிலிருந்து நாங்கள் என்ன படித்துக் கொள்ள வேண்டும்? எவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து ஆயாத்துகளாக அச்சாட்சிகளாக வந்திருக்கிறதோ அதை நாங்கள் சத்தியம் என்று, உண்மை என்று நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இந்த உலகமே நம்மை எதிர்த்தாலும் எது அல்லாஹ்விடமிருந்து வந்ததோ அதை நாங்கள் சத்தியம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த ஆயத்து தருகின்ற முதலாவது படிப்பினை. அவனும் அவனுடைய சமுதாயமும் அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகளை, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை பொய்ப்பிப்பது அவர்களுடைய ஒரு வேலையாக இருந்தது. சூரத்துல் அஅராஃபிலே 103வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவர்கள் செய்ததை இன்னொரு விதமாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபலலமு பிஹா, அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளுக்கு அவர்கள் அநியாயம் இழைத்தார்கள், அவற்றை கொண்டு அநியாயத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு
தஆலா சொல்லுகிறான். என்னது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கு அல்லது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர்கள் அநியாயப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுகின்ற உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் அதை ஏளனம் செய்தார்கள், அதை மரியாதை குறைவாக எண்ணினார்கள். எனவே ஒரு பொருளை அதற்கு தகுதி இல்லாத இடத்துல கொண்டு போய் வைப்பதுதான் அது துல்ம், அது அநியாயம். ஒரு பொருளை அதற்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல வைப்பது அது துல்ம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வரும்போது எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்ததாக ஒரு இடத்திலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவங்க என்னவோ எடுக்கல, அதை அத்தாட்சிகளாக எடுக்காமலுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதை வைக்க வேண்டிய, அதற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை, அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அதற்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்காமலுக்கு அவங்க சர்வ சாதாரணமாக சிம்பிளாக எடுத்துக் கொள்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபதலமு பிஹா, அவர்கள் அந்த அத்தாட்சிகளுக்கு, அந்த அச்சாளிகள் மூலம் அநியாயம் இழைத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபாலிலே 52வது வசனத்திலே இன்னொரு விதமாக அல்லாஹ் இந்த ஃபிர்அவுனும் அவனுடைய கூட்டமும் செய்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? கஃபரு பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் நிராகரித்தார்கள். முதலாவது தகவல் பொய் என்று சொன்னார்கள். இரண்டாவது தகவல், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர்கள் அதனுடைய இடத்தில் வைத்து மரியாதை, அதை நம்பாமல் அதை ஏளனம் செய்தார்கள் அல்லது அவமானப்படுத்தினார்கள். மூன்றாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹ் சொல்கிறான், கஃபரு பி ஆயாத்தில்லாஹ், ஃபிர்அவுனுடைய ஆட்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிராகரித்தார்கள். அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீட்டி சொல்கிறான். நான்காவதாக அல்லாஹ் சூரா யூனுஸிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தக்பரு வகானு கௌமம் முஜ்ரிமீன். அல்லாஹ் அவர்த்துல 2 தகவல் சொல்றான். ஃபஸ்தக்பரு, அவர்கள் பெருமை அடித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவில் இருந்து எங்களுக்கு தெரியும், பெருமை அடிப்பது என்னவென்றால் சத்தியத்தை ஏற்க மறுப்பது. அதுல பெருமையில ஒரு பிரான்ச் என்னண்டா சத்தியத்தை ஏற்க மறுப்பது. அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வரும்போது அது சத்தியம், அது ஏற்கப்பட வேண்டும், அது நம்பப்பட வேண்டும், அது உண்மை என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தக்பரு, அவர்கள் பெருமை அடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அத்தாட்சி என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பது ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துல உள்ளது, ரொம்ப உயர்ந்த தரத்துல உள்ளது. ஒரு விஷயம் அல்லாஹ்வுடையது என்றால் அதை நாங்கள் ரொம்ப ஒரு கௌரவமாக, ஒரு சிறந்ததாக, அது நல்லதாக, உண்மையானதாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும், அதை ஏற்க வேண்டும். அப்ப ஃபிர்அவுனுடைய கூட்டம் செய்த அடுத்த வேலை என்னென்ன, ஃபஸ்தக்பரு, அவர்கள் பெருமை அடித்தார்கள். சத்தியம், ஆனாலும் அதை ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். அது மாத்திரம் அல்ல, வகானு கௌமம் முஜ்ரிமீன், அவர்கள் பெரும் பாவிகளாக இருந்தார்கள். அவர்கள் பெரிய பெரிய பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இது அவர்கள் செய்த வேலை. அதே போன்று ஃபிர்அவுனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்லும் போது சொல்கிறான், அந்த மக்களிடத்திலே, ஃபிர்அவுனிடத்திலும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்திடத்திலும் சத்தியம் வந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள், இன்ன ஹாதா லசிஹ்ரு முபீன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்த போது இது தெளிவான சூனியம் என்று சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்த பிறகு அது சூனியம், இது சூனியக்காரன் வேலை என்றுதான் அவர்கள் சொன்னார்களே ஒழிய அவர்கள் அந்த சத்தியத்தை
ஏற்க மறுத்தார்கள் என்பதை அல்லாஹ் இப்படி சொல்கிறான். நிச்சயமாக இது தெளிவான திட்ட தெளிவான இது சூனியம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்லும் போது இன்னொரு இடத்துல சொல்லும் போது இன்னஹு தகா, இந்த ஃபிரௌன் அத்துமீறி நடந்தான், அத்துமீறி விட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி சொல்றான், இன்னஹு தகா, அவன் லிமிட்டை தாண்டிட்டான்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை பார்த்து அவன் எல்லை மீறி விட்டான் அல்லது அத்துமீறி விட்டான் என்று சொல்வதாக இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கும். அல்லாஹ்வே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், இன்னஹு தகா, அவன் எல்லை மீறி விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது அவர்களை பற்றி சொல்லும் போது இன்னஹும் கானு கௌமன் ஃபாசிகீன், அவர்கள் ஃபாசிக்குகளாக இருந்தார்கள். ஃபாசிக் என்றா யார் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து அப்படியே விலகி செல்கிறது. அல்லாஹ் ஒன்றை சொன்னா நான் அதை செய்ய மாட்டேன்னு விலகி போறவன் அவன் ஃபாசிக். ஃபஸக என்பது ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்புடைய கட்டளையிலிருந்து அப்படி விலகி செல்வது, வெளியேறி செல்வது. அப்ப அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்றான், இன்னஹும் கானு கௌமன் ஃபாசிகீன் என்று சொல்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் மிகப்பெரிய ஒரு சீர்கேடு விளைவிக்கின்றது. எல்லாமே ஒரு ஒழுங்காக ஒரு செட்டப்ல ஒரு ஒழுங்குல இருக்கும் போது அதை அவன் குழப்புவான், அதை சீர்கேடு செய்வான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சொல்லும் போது அவன் முஃப்ஸித் என்று சொல்றான். அவன் ஒரு முஃப்ஸிதுகளில் ஃபசாது செய்கின்றவர்களில் ஒருவனாக இருந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், அவன் பூமியில் ஒரு ஜப்பாராக, ஒரு கொடுங்கோலனாக, ஒரு மேலாதிக்க சக்தியாக செயற்பட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு மேலாதிக்க சக்தியாக அவன் செயற்பட்டான், மற்றவர்களை அடக்குமுறையை அவன் கையாண்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், يستضعف طائفة منهم ويذبح أبناءهم ويستحيي نساءهم, ஒரு சாராரை அவர்களை ஒரு பலகீனப்படுத்தி அவர்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை அறுத்து கொண்டும் கடுமையாக அறுத்து கொண்டும் பெண்களை உயிரோடு விட்டு கொண்டும் அவன் இருந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எத்தனையோ ஆயத்துகள் இருக்கின்றன. இந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபிர்அவுனுடையும் குறிப்பாக ஃபிர்அவுனுடையும் அதனுடன் சேர்த்து அவனுடைய ஆதரவாளர்களுடன் இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த அத்தாட்சிகளோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். இது அவர்கள் ஃபிர்அவுனுடைய ஆட்சியில நடந்த பாவங்கள் அல்லது அநியாயங்கள் அல்லது கொடுமைகள், நிராகரிப்பு என்று நாங்கள் சொல்லலாம். இப்பொழுது நான் அவனுடைய இந்த 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 நடவடிக்கைகளுக்குடைய இந்த பின்னணியை பற்றி உங்களோட சொல்ல போகிறேன். கடைசியாக சொன்ன வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இந்த அவன் பனூ இஸ்ராயீல்களை ஒடுக்கி அவர்களை இழிவுக்குள் கொண்டு வருகிறார். அவர்களை ஒரு பலகீனமான சமூகமாக, ஒரு அடிக்கு ஒடுக்கப்பட்டு பலகீனமான ஒரு சமூகமாக அவர்களை ஆக்குகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆண் குழந்தைகளை யுதப்பிஹு என்று குர்ஆன் பாவிப்பதற்கு தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அதிகமாகவும் கடுமையாகவும் கழுத்தை அறுத்து அறுத்து கொலை செய்கிறார். பச்சிளம் குழந்தைகளுடைய கழுத்தை அறுவென்று அறுத்து அதிகமான குழந்தைகளை அவன் கொண்டிருந்தான்.
அதே போன்று அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அவன் பெண்களை வாளா வெட்டிகளாக ஆண் குழந்தைகளை அறுத்து குவிக்கிறான். பெண் குழந்தைகளை அப்படியே அவர்கள் முழுதாக பெண்களாக வரைக்கும் அவர்களை விட்டு வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்தால் இந்த ஆதிக்க சக்திகள், உலகத்திலே உள்ள இந்த மேலாதிக்க சக்திகள் இஸ்லாத்துடைய பரவலை தடுப்பதற்கு கையாளுகின்ற ஒரு முக்கியமான ஆயுதம் தான் இந்த ரெண்டு விஷயமும். ஒன்று ஜனத்தொகை குறைப்பு. குர்ஆனுடைய ஆய்வாளர்கள்ட்ட இந்த குழந்தை அறுப்பு அல்லது இந்த சிசு கொலை எப்போது நடந்தது என்பது சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதில் ஆக ஏற்றமான கருத்து என்னண்டா, இது ஃபிரௌன் பனூ இஸ்ராயீலுக்கு செஞ்சு கொண்டிருந்த ஒரு வேலை. அந்த வேலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் போதும் நடக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மாக்கு சொல்றான், உனக்கு பயமாக இருந்தால் நீ அவரை என்ன செய், ஒரு பெட்டியில் வைத்து அந்த ஆற்றில் போட்டு விடு என்று அவன் சொல்லுகிறான். பெட்டியில் வைத்து ஆற்றில் போட்டு விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எனவே அப்ப அதே நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஃபிரௌனுடைய அந்த ஆதரவாளர்கள் கண்டெடுத்த போது இம்ராத்து ஃபிரௌன் ஆசியா நாயகி அவர்கள் சொல்றாங்க, இந்த பிள்ளையை கொன்று விடாதீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப ஃபிரௌன் ஆரம்பத்திலேயும், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த போதும் அந்த சிசு கொலை, ஆண் சிசு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பி பொழைச்சு வந்திருப்பாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தப்பி வந்திருப்பாங்க. இப்படி நிறைய வாலிபர்கள் இருந்தார்கள், நிறைய பனூ இஸ்ராயீல் ஆண்கள் இருந்தாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த போது, அவர்கள் மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்த போது, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த போது, அப்போ ஃபிரௌன் சொல்றான், இவர்களுடைய குழந்தைகளை கொல்லுங்கள், ஆண் குழந்தைகளை கொல்லுங்கள். அப்படித்தான் மஷூரா சொல்றான். ஈமான் கொண்டவர்களுடைய ஆண் குழந்தைகளை நாங்க கொல்லுவோம் என்று தீர்மானிக்கிறார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பனூ இஸ்ராயீல்களுடைய வளர்ச்சி, பனூ இஸ்ராயீல்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு ஆயுதமாக ஆண் குழந்தைகளை கொல்லுவது, ஆண் குழந்தைகளை அறுப்பது, இதை ஒரு நாகரிகமாக, ஒரு கல்ச்சரா அவங்க செஞ்சு வாராங்க. அப்ப என்ன நடக்க போகுது? ஆண் குழந்தைகள் கொல்லப்படும் போதோ பெண்கள் அனாதரவாக்கப்படுவார்கள். பெண்கள் எந்த சமுதாயத்தில் அனாதரவாக்கப்படுவார்களோ அப்பொழுது அந்த பெண்களை இந்த ஆதிக்க சக்திகள் வேட்டையாடும். கால ஓட்டத்திலே ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட்டு அப்படியே பனூ இஸ்ராயீல் அப்படியே பூமியின் முகத்திலிருந்து அப்படியே அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய அந்த வேலை திட்டத்தை நமக்கு பல இடத்துல சொல்லி காட்டார். கொல்வதாகவும் சில இடங்கள்ல அந்த கொல்லுகின்ற முறையை பற்றி சொல்லும் போது யுதப்பிஹு, அவன் அறுவென்று அறுக்க சொன்னான் ஆட்களை. எனவே இந்த சனத்தொகை கட்டுப்பாடு ஒரு சமுதாயத்தின் எழுச்சியை, அதனுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கான ஒரு மூல உபாயத்தில் ஒன்றுதான் அதில் உள்ள ஆட்களை குறைப்பது. அப்ப ஆண்களை குறைத்தால் அந்த இனம் அப்படியே அழிந்து போயிடும். இன்றைக்கு நாங்க உலகத்துல பாக்குறோம், ஏன் நமது நாட்டில் கூட ஹாஸ்பிட்டல்களுக்கு பெண்கள் பிள்ளை பேற்றுக்காக போனால் கட்டாயப்படுத்துகிறார்கள். 2வது பிள்ளையோட நீங்க நிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கள், நீங்கள் அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று நீங்கள் 2க்கு மேலே பெற்று விடாதீர்கள் என்று அவர்களுக்கு எல்லாம் அவருடைய மனதை கழுவி இருக்கிறார்கள். எதற்காக? இஸ்லாம் வளர போகிறது என்ற பயம். இஸ்லாம் வளர போகிறது என்ற பயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் முஸ்லிம்களுடைய சனத்தொகையை குறைப்பதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஃபிரௌன் அவனை கேட்க பார்க்க ஆள் இல்ல, பிள்ளைகளை அறுத்து கொண்டான். ஆனால் இந்த நவீன உலகத்துல அப்படி எல்லாம் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஒரு யுத்தத்தை மூட்டி அங்கே அப்பாவிகளை கொண்டொழிப்பது, அல்லது சாதாரணமாக
நாட்டுல முஸ்லிம்களுடைய சனத்தொகையை குறைப்பதற்காக அவர்களுக்கு கருத்தடையை ஆர்வம் ஊட்டுவது, அல்லது கருத்தடையை கட்டாயப்படுத்துவது, முஸ்லிம்கள் குழந்தை பெறக்கூடாது, முஸ்லிம்கள் சனத்தொகை பெறுகிறது என்று அவர்கள் அறிவிப்புகள் விடுத்து எப்படியாவது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை, மூமின்களுடைய எண்ணிக்கையை குறைப்பாலே. அப்படியே முஸ்லிம்கள் பெருகிட்டார்னு சொன்னா ஆட்சி கைமாறி போய்விடும், அதிகாரம் கைமாறி போய்விடும், முஸ்லிம்கள் இந்த நாட்டை இந்த உலகத்தை ஆளத் தொடங்கி விடுவார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஃபிரௌன்கிட்ட இருந்து சொல்லித்தாராம், இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய எதிரிகளுடைய மைண்ட் செட்டிங், அவருடைய அந்த செட்டப் அப்படித்தான் இருக்கும். எப்படி ஈமான் கொண்டவர்களை, முஸ்லிம்களை, மூமின்களை குறைப்பது. அப்ப ஆண் குழந்தைகளை கொல்லுவதால் என்ன நடக்கும்? ஒன்று சனத்தொகை குறையும், அடுத்தது குறிப்பாக மூமின்களுக்கு இந்த தாக்குதல் நடக்கிறதால இஸ்லாத்துக்கு வருவதை ஆக்கள் நிறுத்தி விடுவாங்க. நமக்கே இந்த வம்பு, நாங்க போனா இஸ்லாத்துக்கு போனா, முஸ்லிமா வாழ்ந்தா, குழந்தை பெற்று கொண்டா எங்கட குழந்தைகளை கொல்லுவார்கள் என்ற பயத்திலே ஃபிரௌனுடைய சமுதாயத்திலிருந்தும் ஆக்கள் துணிஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பனு இஸ்ராயீல்களும் பயப்படுவார்கள். இப்படி இந்த ஆண் குழந்தைகளை கொலை செய்வதால பல்வேறு விதமான பிரச்சனைகளை பனு இஸ்ராயீல்கள் எதிர்நோக்கிக்கிட்டு இருந்தார். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன யஸூமுனக்கும் ஸூஅல் அஸாப். ஃபிர்அவுனை நாங்க உங்கள்ட்ட எப்படி காப்பாத்தினோம் தெரியுமா? ஃபிர்அவுனுடைய படையில இருந்து, ஃபிர்அவுனுடைய அந்த ஆதரவாளர்களிடம் உங்களை எப்படி காப்பாத்தினோம் தெரியுமா? யஸூமுனக்கும் ஸூஅல் அஸாப். உங்களை அவர்கள் மிக கொடூரமாக சித்திரவதை தந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப கொடூரமான சித்திரவதை, இங்காலே ஆண் குழந்தைகளை அறுப்பது, அங்காலே பெண்களை அனாதரவாக விடுவது, இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பனு இஸ்ராயீலுக்கு ஏற்படுத்தப்பட்டது ஃபிர்அவுனால. அப்ப ஃபிர்அவுன் இந்த பனு இஸ்ராயீலுடைய எழுச்சியை தடுக்க வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறான். அப்ப அச்சுறுத்துகிறான். என்ன? இஸ்லாத்துக்கு வாரவங்களை அச்சுறுத்துறான், பனு இஸ்ராயீல்களை அச்சுறுத்துறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அச்சுறுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்யும் போது அவன் என்ன சொல்றான்? நான் உன்னை சிறையில் அடைப்பேன். சூரத்து ஷுஆராவுல 29ஆம் வசனத்துல பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ قال لئن اتخذت إلها غيري, என்னை அல்லாத வேறொருவரை நீ இலாகாக எடுத்துக்கொண்டால் لأجعلنك من المسجونين, உன்னை நான் சிறைவாசிகளில் ஒருவனாக, சிறைப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவனாக உன்னை ஆக்குவேன், உன்னை சிறையில வைப்பேன்னு சொல்றான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல முயற்சிக்கிறான். சொல்லுகிறான், ذروني أقتل موسى وليدع ربه, என்ன விடுங்க, நான் மூசாவை கொல்ல போறேன், அவன் அவனுடைய ரப்பு கிட்ட பிரார்த்திக்கிட்டு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்கு முயற்சிக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைப்பிடிப்பதற்கு முயற்சிக்கிறான். அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பனு இஸ்ராயீலுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து குவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படியான கடுமையான கெடுபிடிகளை ஃபிர்அவுன் செய்து கொண்டிருக்கிறார். போதாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஃபிரௌனுக்கு ஆதரவாக வந்த அந்த மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான மௌஜிசாவை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌஜிசாவை கண்டு ஈமான் கொண்டதற்காக அவர்களுடைய மாறுகை வெட்டி கொள்ளுவில் கொழுக ஏற்றப் போகிறேன் என்று அவன் சபதம் எடுக்கிறான். எதற்காக? துன்பம் கொடுமை இழக்கப்பட்டால் முஸ்லிம் ஆகிறதுக்கு ஆக்கள் பயப்படுவாங்க. முஸ்லிம் ஆகிறதுக்கு ஆக்கள் பயப்படுவாங்க. கடுமை முஸ்லிமான காரணத்துக்காக கடுமையான தண்டனைகள், கடுமையான இறுக்கங்களை அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடும் போது இருக்கிறவன் இஸ்லாத்தை விட்டு ஓடுவான், இஸ்லாத்துக்கு வர இருக்கிறவன் இஸ்லாத்தை விட்டு தள்ளி போயிடுவான். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், எல்லா நாடுகளையும் இந்த 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 இறுக்கம் நடக்கிறது.
நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்களால பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் மீது ஒரு அரக்கத்தனம், ஒரு மூர்க்கத்தனம் கையாளப்படுவதை நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ல குர்ஆனை நாங்க விளங்கி இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுதான் நடக்குது, இதனுடைய பின்னணி இதுதான். இல்லாட்டி எந்த காரணமும் இல்லாம நம்ம நாட்டில என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கணும். எந்த விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களும் தரவுகளும் ஆய்வுகளும் முடிவுகளும் வழிகாட்டல்களும் இல்லாம எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே நியாயத்துக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறத நாங்க கண்ணால பார்க்கணும். அப்ப நாங்க ஃபிரௌனுடைய மொத்தத்தில இருந்து நாங்க பார்த்தா நாங்க என்னத்தை பார்க்கிறோம்டா, சத்தியத்தை எதிர்க்கிறான், சத்தியத்தை ஏற்றவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறான். அந்த நெருக்கடியில விதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அப்ப சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நெருக்கடி கடுமையாகும் போது அல்லது அவர்களுக்கு சித்திரவதை அதிகரிக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை விட்டு போட்டு போயிடுவாங்க. என்ன விடுங்கடா வாப்பா, இந்த சித்திரவதைகளை பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நான் எதுக்கு இதுக்குள்ள போகணும் அப்படின்னு போயிடுவோம். எனவே முஸ்லிம்களுக்கு கொடுமை இழைக்கப்படுவதற்கு பல பின்னணி இருக்குது. அது வேர்ல்டுடைய அஜெண்டா, உலகத்தினுடைய திட்டம். அது அல்லாஹ் எங்களுக்கு ஃபிரௌனை ஒரு மாடலாக தாரான். அது மாடல் இந்த பார்த்துக்கொள்ளும். இதுதான் இந்த டிக்டேட்டர்ஸ், இந்த சர்வாதிகாரிகள் அல்லது காபிர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகளால உங்கள் மீது கட்டவிழ்க்கப்பட இருக்கின்ற கலாச்சாரம் இதுதான். சிலதை செஞ்சு கொள்ள இல்லாம தடமாறான், கொலை செஞ்சு அறுத்து கொலை செய்ய இயலாம பார்த்துக்கிட்டு இருக்கான். சான்ஸ் கிடைச்சா அதையும் செய்வாங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூசாவுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ராயீல்களுக்கு நடத்தப்பட்ட கொடூரத்தை அல்லாஹ் ஏன் திரும்ப சொல்றான்? அவர்கள் ஆம்பளை பிள்ளைகளை கொலை செஞ்சாங்க, பெண்களை வாளா வெட்டி ஆக்கினாங்க. அவர்களுக்கு கடுமையான மிக மோசமான சித்திரவதைகளை அவர்களுக்கு வழங்கினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே இது இந்த ஆதிக்க சக்திகளுடைய சராசரி திட்டம், ஆளை குறைக்கிற பலகீனமாக்கும் ஆக்களை, இந்த சமூகத்தை அப்படியே ஒரு நலிவடைந்த ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சமூகமா ஆக்குற. அப்ப என்ன நடக்கும்? அப்ப இஸ்லாம் எவ்வளவுதான் சத்தியமாக இருந்தாலும் மக்கள் அதன் பக்கம் வர பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட முன்னுக்கு வந்து நிற்கும் குழந்தை, குட்டி, உலகம், சுகபோகங்கள் வந்து நிற்கும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல். டோர்ச்சர் செய்வது, சித்திரவதை செய்வது, கொலை செய்வதை விட கடினமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த ஃபித்னா என்ற வார்த்தைக்கு ஷிர்க் என்ற அர்த்தமும் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இஸ்லாத்தை விடுமாறு அவர்கள் சித்திரவதை செய்வதற்கும் தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. கொண்டுட்டா அவன் ஷஹாதாவோட மௌத் ஆயிடுவான். இஸ்லாம் ஆயிட்டீங்களா, உன்னை கொண்டுட்ட கழுத்தால வெட்டும், அவன் இஸ்லாத்துல விட்டு இஸ்லாத்தோட அவன் மௌத் ஆயிடுவான். ஆனா அவனை போட்டு கொண்டு சித்திரவதை செய்வது, கொலை செய்வதை விட கொடுமையானது. என சித்திரவதை தாங்காமலுக்கு அவன் இஸ்லாத்தை விட்டு போயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல். ஃபித்னா, இந்த சித்திரவதை செய்வதற்கிறதே அது கொலையை விட கொடூரமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த சத்தியத்தை வளர விடாமல் தடுப்பதற்கும் சத்தியத்தை அங்கே அது மக்கள் மத்தியில் போய் சேர விடாமல் தடுப்பதற்குமாக இந்த சத்தியத்தின் எதிரிகள் கையாளுகின்ற ஒரு நடைமுறையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஃபிரௌனுடைய இந்த வரலாற்றில இருந்து சொல்லித் தருகிறார். இப்ப இந்த வரலாற்றில் இன்னும் நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். மஹீன் என்று சொல்லி, கேவலவானவன் என்று, வலா யகாது யுபீன், அவனுக்கு கதைக்க தெளிவா பேச தெரியாதவன் என்று அவனை கேவலப்படுத்துகிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் வரும்போது யல்ஹகூன் இதுஹும் மின்ஹா யல்ஹகூன், அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அதே போன்று அல்லாஹ் சொல்றார், ஃபஅஸா ஃபிரௌனுர் ரசூல, ஃபிரௌன் அல்லாஹ் தூதருக்கு அவன் மாறு செய்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி எல்லாம் எதற்கு செய்கிறான் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய
பனு இஸ்ராயல்களுடைய வளர்ச்சியை அவர்கள் ஈமான் கொண்டு முஸ்லிம்களாக எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கம் வீறு கொண்டு எழுந்து விடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் ஃபிர்அவுன் செய்கிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக ஃபிர்அவுனுடைய கதையை எப்படி முடித்தான் என்பதையும் குர்ஆன்ல அதையும் பல இடங்கள்ல சொல்லுது. சுப்ஹானல்லாஹ், ஃபிர்அவுன் அழிந்த வரலாறு, ஃபிர்அவுன் வாழ்ந்த வரலாறும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. ஃபிர்அவுன் எப்படி அழிந்தான் என்ற வரலாறும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், அது கூட பல இடங்களில் குர்ஆன்ல மீட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. அல்லாஹ் சொல்றான், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே உங்களுக்காக கடலை பிளந்து அதன் மூலமாக உங்களை காப்பாற்றி அதுக்கு பிறகு நாங்க ஃபிர்அவுனுடைய ஆட்களை நாங்க என்ன செஞ்சோம், மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனுடைய ஆளு ஃபிர்அவுனுடைய ஆதரவாளர்களை நாங்கள் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், பனு இஸ்ராயல் தான் சொல்லி காட்டான், எங்களுக்கு தான் இறங்குது. பனு இஸ்ராயல்கள் தான் விழிக்கப்பட்டு பேசுகிறார்கள், ஆனால் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன்ல தான் இது இறங்குது. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ, உங்களை வச்சுக்கிட்டே உங்களுக்காக, உங்களை கடலுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்காக அல்லாஹ் கடலை பிளக்கிறான். அது எங்களுக்கு பெரிய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கடல்ல அடிக்க சொல்ற, அவருடைய அசாவால கடல் பிளக்கிறது. அப்ப கடலை பிளந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அது அது வழியாக மாறுகிறது. குர்ஆனுடைய தகவல் படி குர்ஆன் ஒரு இரவுல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவிலே கூட்டி கொண்டு ஓடுன்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இரவுல கூட்டி கொண்டு ஓடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, மூசா அன் அஸ்ரி பி இபாதி, என்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு நீ இரவோடு இரவாக சென்று விடு என்று அல்லாஹ் சொல்லி, ஃபضرب لهم طريقا في البحر يبسا, அதுல ஒரு காஞ்ச பாதையை அடித்து உண்டாக்கு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்த போது அங்கே அந்த கடல் பிளக்கிறது. கடல் பிளந்து காய்ந்த பாதை, அந்த காய்ந்த பாதையில ரெண்டு விஷயம், அதாவது ஃபிர்அவுனுக்கிட்ட இருந்து பிடிபடவும் மாட்டேன், கடல்ல நீங்க மூழ்கி மரணிக்கவும் மாட்டேன். ஃபிர்அவுனுக்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் பொறுங்க, என்னுடைய இருந்துச்சு கஷ்டப்படுத்துது. ஃபிர்அவுனுக்கிட்ட இருந்து நீங்கள் ஃபிர்அவுனிடம் மாட்டிக்கொள்ளவும் மாட்டீர்கள், அதே போன்று கடல்ல நீங்க மூழ்கவும் மாட்டீர்கள். எந்த பயமும் இல்லாம நீங்க கடலை கடக்கலாம். பாருங்க, இவர்களுக்கு இவர்கள் ஃபிர்அவுன் துரத்தி வரும்போது இவங்கள்ட்ட பெரிய பலம் இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. படை பட்டாளத்தோடு ஃபிர்அவுன் வருகிறார். இது அவன் அறுத்து மிஞ்சிற ஒரு சனம், அவன் ஆம்பளை பிள்ளையெல்லாம் அறுத்து சனத்தொகையெல்லாம் குறைஞ்சு பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் ஆயுத பலம் இல்லாமலுக்கு ஓடி வந்த ஒரு கூட்டம், ராவோட ராவ தப்பின கூட்டம். காலை நேரம் ஆகும் போது ஃபிர்அவுனுடைய படையும் இவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். குர்ஆன் சொல்ல வரலாம், காலை நேரம் ஆகும் போது 2 பேரும் ஆளையால் கண்டுகிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமூகலாம் நாங்க பிடிபட போறோம் என்று சொன்ன போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யுமாறு, கடல்ல அடிக்குமாறு. கடல் பிளந்து காய்ந்த ஒரு பாதை, ஒரு வறண்ட ஒரு பாதை. தஃப்சீருல் உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, அதாவது எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னா, அது ஏற்கனவே ஒரு காஞ்ச பாதை இருந்து கடல் மூடிக்கு இருந்து கடல் விளையின போது காஞ்ச பாதை மாதிரி ஆயிட்டு, டிரைட் வறட்சியான ஒரு பாதை அங்கு உருவாகுது. அப்படியே கடல்ல கரையேறி போயிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை அப்படியே நீங்க இருக்க விடுங்க, அது பிரிஞ்ச மாதிரி நீங்க இருக்க விடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்.
அந்த விலகிய நீர் அல்லாஹ் சொல்றான் கத்தௌதில் அதீம், உயர்ந்து அகன்ற மலைகள் போன்றிருந்து. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு அடி அடிக்க சொல்கிறான். அவர் அடிச்சதும் அல்லாஹ்வுடைய குத்ரா, அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளவு பெரியது பாருங்கள். கடல் அப்படியே விலகுகிறது. அதே கடல் நீர், விலகிய நீர் பெரிய மலை தொடராக, அந்த தௌத் என்பதற்கு சொல்றாங்க அரபு மொழியில, தௌத் என்பதே உயர்ந்த மலை, அதையும் பெரியது. அப்ப அகன்ற உயர்ந்த மலைகள் போல அந்த தண்ணி உயர்ந்து நிற்கிறது. இந்த காய்ந்த பாதையினால் பனு இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து வெளியே போகிறார்கள். அதை தொடர்ந்து ஃபிர்அவுனும் அவனுடைய படையும் உள்ளே நுழைகிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விலகிய கடலை ஒன்று சேர்த்து அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூழ்கடிக்கிறார். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூழ்கடிக்கிறார். அப்ப நாங்க இந்த அழிவுல நிறைய படிப்பினைகளை நாங்க பெற வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், அதாவது எவ்வளவுதான் ஆதிக்க சக்திகள், எவ்வளவுதான் இந்த அதிகார வர்க்கத்தினர், எவ்வளவுதான் சக்தி, வல்லமை, அடக்குமுறை, கொடுமை எல்லாத்தையும் செய்தாலும் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு, நிஅமத் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த சமுதாயத்தை வெல்ல யாராலும் முடியாது. எனவே நாங்க இப்ப இருக்கிற இந்த உலக மயமாக்கல் நிறைந்த இந்த சூழல்ல நாங்க பல கஷ்டங்களை பல தேசங்களை கொண்டிருக்கோம். நாங்கள் அநேகமான இடங்கள்ல, குறிப்பாக கீழைத்தேய நாடுகள்ல முஸ்லிம்களாகிய நாங்கள் சிறுபான்மைகளாக, நிராயுத பாணிகளாக, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை, ஆரோக்கியத்தில் பின்தங்கிய நிலை, கல்வித்துறையில பின்தங்கிய நிலை என்று அது ஏதோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ ஒரு பலகீனமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழலை முஸ்லிம்கள் பல இடங்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இப்ப நாங்க இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து எப்படி நடப்பது என்பது எங்களுக்கு பெரும் ஒரு புதிதாகவே இருக்கிறது. என்றால் சிறுபான்மையை பொறுத்தவரையிலே கிளர்ச்சி செய்வது, ஆயுத போராட்டம் செய்வது, இவைகள் எல்லாம் மார்க்கம் அதை ஏவிய விஷயம் அல்ல. சிறுபான்மையினராக நீங்கள் இருக்கும் போதோ நாங்கள் அந்த சிறுபான்மை அரசுக்கு கட்டுப்பட்டுத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய துணை, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ஒத்தாசை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய நிலைமைகள் சீராகும். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் இந்த படிப்பினைகளில் இருந்து நாங்கள் சில திட்டங்களை வகுத்து நாங்கள் எழும்புவதற்கு, முன்னேறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் முடுக்கிவிட வேண்டும். அதுதான் என்னுடைய இந்த தலைப்புடைய நோக்கம். உலகத்துல எத்தனை ஆயிரம் ஃபிரௌன் வந்துட்டு போவான், அது நமக்கு பிரச்சனை தான். ஆனால் அந்த ஃபிரௌன்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்கிறோம். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவுல, நபியுல்லாஹி வரலாற்றுல அவர்கள் சிறுபான்மையாக வாழ்ந்த பகுதிகளையும், அதே போன்று ஹபஷா போன்ற பகுதிகளுக்கு முஸ்லிம்கள் போய் மிக சொற்ப தொகையினர் அங்கே இன்னொரு அந்நிய ஆட்சியை கீழே வாழ்ந்ததையும் நாங்க பார்க்கிறோம். எனவே எங்களால எல்லாத்தையும் செய்ய முடியாவிட்டாலும் எங்களுடைய சக்திக்குள்ள அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்டுவது எங்கள் மீது கடமையாக இருக்கிறது. அது முதலாவது விஷயம். அதனால நாங்கள் மார்க்கத்தை பரப்புகின்ற, மார்க்கத்தை படிப்பிக்கின்ற, மார்க்கத்தை சாதி மத மொழி பேதமின்றி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வேலையை நாங்கள் முடுக்கிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு
சனத்தொகை ஒரு முக்கியம். அது அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு அஸ்பாபுல அது உண்டு. ஆழ்பலத்தை அதிகரிப்பது என்பது அது சுன்னத்துல்லாஹ். அல்லாஹ் தஆலா அது வச்சிருக்கிற ஒரு மெத்தட். ஆழ்பலம் என்பது நமக்கு தேவை. அதனால இயன்ற அளவு அதிகமான குழந்தைகளை நமது சமூகத்தவர்கள் பெற்றெடுக்க வேண்டும். எவன் எதை சொன்னாலும் பரவாயில்லை, எங்களுக்கு எவ்வளவு கேளுமோ அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன வழிகாட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன வழிகாட்டு. அதாவது இந்த உம்மத்து அதிகமாக இருப்பதை கொண்டு நான் பெருமைப்படுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தஸவ்வஜுல் வதூதல் வலூத், நல்ல பிள்ளை பெறுகின்ற நேசம் மிக்க பெண்களை திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நாங்கள் இந்த அடக்கு முறைகளிலிருந்து வெளியே வருவதற்கு எங்களாலான சில முயற்சிகளை செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலத்திலே எங்களுடைய கைகளை உயர்த்துவான், எங்களுடைய நிலைமையை அல்லாஹ் சீராக்குவான். அதனால நாங்கள் எங்களால தனி மனிதனாக என்னால் நல்லது ஒரு முஸ்லிம் குடும்பத்தை என்னால் உருவாக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், முடிந்தவர் 6, 7, 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கலாம் என்ற வசதி நிலப்பாடுள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் எவர்களுக்கு அதிகம் பிள்ளைகளை பெற்று இஸ்லாத்தோடு வளர்க்க முடியுமோ அதை செய்யும். அதே போன்று உலகத்தில் உள்ள எல்லா துறைகளிலையும் நம்முடைய குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, முஸ்லிம்களுக்கு அது தெரியாது இது தெரியாது என்ற கதை இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சமனாக, இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கு சமனாக எல்லா அறிவியல் துறைகளிலையும் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஈடுபாடு காட்டுவோம். அவர்களுக்கு மாத்திரம்தான் அறிவு இருக்கு, எங்களுக்கு அறிவில்லை, அப்படி அல்ல. எங்களுக்கும் அவர்களோடு சமனாக நின்று குடிக்கிற அளவுக்கு அறிவியல் ரீதியான பலத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதே போன்று இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய மார்க்க கல்வியில இஸ்லாத்துக்கு எதிராக வருகின்ற சவால்கள், இஸ்லாத்துக்கு அறிவியல் ரீதியான வருகின்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தலை சிறந்த அறிஞர்களை, ஆலிம்களை, தாய்களை நாங்கள் உருவாக்குவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்களை வஹியை கொண்டே தவிடுபொடியாக்கக்கூடிய அறிஞர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதனால குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி அடிப்படையில் இருந்து நாங்கள் படித்து கொடுக்கணும். அதே போன்று எமது சமுதாயத்திலே உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கென்று சிந்தித்து பொருளாதாரத்தில் முன்னேற முடியும், அவ்வளவு முன்னேற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றாக பார்க்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய பொருளாதாரம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய தஅவா பணிக்கு மிகவுமே வலு சேர்த்த, உதவி செய்த ஒரு அமைப்பாக உஸ்மானுடைய பணத்தையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க 2 பேர் பணத்தையும் நாங்க பார்க்கிறோம். அதனால பணக்காரர்களாக ஆசைப்படுவோம், நிறைய பிள்ளை குட்டி உள்ள குடும்பங்களாக நாங்க ஆசைப்படுவோம். ஆனா எங்களுடைய இலக்குகளை அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கும். நான் உழைக்க வேண்டும், உழைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்கென்று நான் செலவு செய்ய வேண்டும் என்று நமது பிள்ளைகளை நாங்கள் முடுக்கி விட வேண்டும். நமது வருமானங்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். எனவே பொருளாதார பலம், அறிவியல் பலம், ஆள் பலம் இவற்றை எல்லாம் நாங்கள் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சீராக்கி தருவான். எங்களை பொருளாதார ரீதியாக பலகீனப்படுத்த, சனத்தொகை ரீதியாக பலகீனப்படுத்த, அறிவியல் ரீதியாக பலகீனப்படுத்த, இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வரலாறு நெடுக திட்டமிட்டு சூசகமாக எங்களை நாங்கள் புரியாத வண்ணம் அவருடைய அஜெண்டாவை, அவருடைய நிகழ்ச்சி நிரலை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அந்த நிகழ்ச்சி நிரலை கண்டும் காணாமல் இருப்பதை விட்டு நாங்கள் இந்த ஃபிர்அவுன்களுடைய எப்படி எதிர்கொள்வது என்ற சிந்தனையோடு நாங்கள் வாழவும். ஃபிர்அவுன், ஹாமான், காரூன் இவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பது எங்களுடைய அன்றாட சிந்தனையில் நாங்கள் இருக்கோம்.
ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று குர்ஆன்ல முழுக்க கிட்டத்தட்ட 67 இடத்துல ஃபிர்அவுன் பெயரை சொல்வதாக இருந்தால் ஃபிர்அவுனை பற்றிய சிந்தனை, ஃபிர்அவுன் போன்றவர்களை பற்றிய சிந்தனை ஒரு மூமினுக்கு கிட்டத்தட்ட அன்றாடம் இருக்க வேண்டிய மாதிரி தான் அந்த குர்ஆன்ல நீங்க அந்த பறந்து விரிந்த இடங்கள்ல ஃபிர்அவுனை பற்றி வர கதை கேட்கும் போதும் ஒரு மனுஷனே கிட்டத்தட்ட குர்ஆன் ஓதக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சா அவர் 67 இடத்துல ஃபிர்அவுனை பற்றி சிந்திச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஃபிர்அவுனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறால் அல்லாஹு தஆலா காரண காரியம் இன்றி அல்லாஹ் அந்த தகவல்களை நமக்கு வழங்கல. உலகத்துல ஃபிர்அவுன் போன்ற நிறைய பேர் வருவார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூசகமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நம்முடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு என்ன திட்டங்களை வகுப்பார்கள், எதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய ஆழ்பலத்தை குறைச்சு, நம்முடைய பொருளாதாரத்தை குறைச்சு, நம்மளை பலவீனப்படுத்தி அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களே ஆள்வதற்கு அவர்கள் திட்டம் போடுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, நிலைமையை நாங்க புரிஞ்சுக்கணும். நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க யாரு, எங்களுடைய வீதாசாரம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அதே நேரம் என்னால் என்ன முடியும் என்பதை சிந்தித்து நாங்கள் செயற்பட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய உதவி வரும். அல்லாஹ் யாரு என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரியும். அவனை அழிச்சா அல்லாஹ், அவனுடைய பெரும் படையை மூழ்கடித்த அல்லாஹ் இன்னும் யார் யாரை எப்படி அவன் அடியோடு இஸ்திஹ்சாலன்னு சொல்லுவாங்க, அப்படி மொத்தமாக அப்படி அவன் பூமிக்குள்ள உள்வாங்க போகிறானா, கடல்லே அவர்களை மூழ்கடிக்க போகிறானா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அநியாயம் எல்லை மீறும் போது அல்லாஹ்வுடைய அதாபுகள் பல சமூகத்துக்கு இறங்கியதை அல்லாஹ் குர்ஆனை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாங்க படிச்சு பார்க்கும்போது ஆது, சமூது, இப்படி பல பெரும் பெரும் ஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி கண்மூடி முழிக்க முந்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்களை அழித்த வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தையும் அவனுடைய கெடுபிடிகளையும் விளங்கி கொண்ட நாம் நம்மாலான முயற்சிகள், நம்மாலான திட்டங்கள், நம்மாலான விஷயங்களை நாங்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்போம். எங்களுக்கு விடுதலை தா, எங்களுக்கு முன்னேற்றத்தா, எங்களை இந்த கொடூரத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று நாங்கள் அல்லாஹ்விடத்து இறைஞ்சுவோம். வல்ல ரஹ்மான் எங்களையும் உங்களையும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து, இந்த மார்க்கத்துக்காக வாழ்ந்து, இந்த மார்க்கத்தோடு மரணிக்கக்கூடிய உன்னதமான உயர்தரமான பாக்கியத்தை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.